2-3 நாளாகவே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை, வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. அதனால தான் நைட்டு டின்னர் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் தான் செய்கிறேன். நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் வீட்டிலேயே செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனு. நான் முதல்ல எங்கள் வீட்டுக்கார் வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சீரக சம்பா ரைஸில் தான் ஊற போடுறேன். அதில் தான் பிரியாணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வணங்கட்டும். பாருங்கள், தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள் ஃபுல் வீடியோ. அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு பால் டப்பாலாம் கழுவி வச்சாச்சு. என் பையனும் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கையில் நான் இங்கிட்ட வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். பாருங்கள், சிக்கன்லாம் போட்டு தண்ணியெல்லாம் கொதிச்சு இப்போ ரைஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தம் ஆனோடனே மூடி வச்சுக்கலாம். இடையிலையே அவனும் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அது திறந்து கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு தோசை ஒரு 8 மணி வாக்கில் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா அவனுக்கு சிக்கனு இல்லைன்னா பிரியாணி ஊட்டி விடுவோம். பாருங்கள், ஊட்டி விட போகலே ஒரு கண்ணை மூடிக்கிட்டு விளாட்றாரா நம்மக்கிட்ட. சேட்டைன்னா சேட்டை, ஓவர் சேட்டைங்க. அவனுக்கு தோசை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கிட்டு இங்கிட்டு விலை கழுவியே எடுத்தாச்சு. வீட்டு வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலாம். சில்லியும் பொரிச்சாச்சு. பாருங்கள், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சில்லிக்கு வந்து ரெடிமேட் மசாலா விற்கிது, அதுதான் நான் சேர்த்துக்குவேன். அதில் அந்த மசாலா பொடியை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, எக்ஸ்ட்ரா நான் கரம் மசாலா அது மட்டும் தான் போடுவேன். சூப்பராக இருக்கும். நல்லா சிக்கன் வந்து மசாலாலாம் சூப்பராக உதிராமையே இருக்கும். பாருங்கள், பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இந்த குளிர் காலத்துக்கு சூப்பராக ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. யார் யார் வீட்டில் என்னென்ன நைட்டு டின்னர்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.